ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்புனாலே எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் சாலை மீன் குழம்பு தான் இருக்கும். ஏன்னா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே நாங்கள் சேப்பாக்கத்தில் இருக்கோமா, அவங்க லைட் ஹவுஸில் போய் நல்லா பிடிச்சி வந்த உடனே வாங்கிட்டு வந்துடுவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். பார்த்தா தெரியுதா ஃப்ரெஷ்ஷாக, நல்லா கழுவுறதும் ஈஸியாக இருக்கும். குழம்புக்கும் பொரிக்கிறதுக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. நம்ம மீன் வாங்க போகும்போதே புளியை நனைய போட்டுருவேன். அப்புறம் தேங்காயும் அரைச்சி வச்சுருவேன். தேங்காய் கூட என்னால் ஆட் பண்ண பாருங்கள். வெங்காயம், தக்காளி, ஜீரகம், கருவேப்பிலை நல்லா மையாக அரைச்சி வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அது கூட பச்சை மிளகாய், பூண்டு, தாளசத்துக்கு வெங்காயம். அப்புறம் மண்சட்டியில் தான் நான் எப்போவுமே மீன் குழம்பு வைப்பேன். முதல்ல வெந்தயத்தை ஆட் பண்ணுவோம். அப்புறம் இந்த மசாலா அரைச்சி வச்ச வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா தான் இது. அப்புறம் மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லா மீன் மசாலாலாம் போட்டால் தான் நல்லா உப்புலாம் மீனில் பிடிக்கும். பூண்டு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை இவ்வளோத்தையும் நல்லா நுணுக்கி மசாலாவும் உப்பையும் போட்டு நல்லா விரசி வச்சுருவேன். அப்போ அது ஒரு ருசி கொடுக்கும். எப்போவுமே நீங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்கள். நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பூண்டு மிளகெல்லாம் அரைச்சி போடுறது. அதுமாதிரி இப்போ எல்லாம் மசாலா எல்லாம் கூட்டி போட்டாச்சு. அரைச்சி வச்சு தேங்காய், மசாலா, பூண்டு, வெந்தயம், உப்பு எல்லாத்தையும் கலக்கி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கொஞ்சம் நல்லா கொதிச்ச உடனே என்ன பண்ண போகிறோம், அதுக்கு பிறகு தான் பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நல்லா கொதிச்ச பிறகு தான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். அப்போ தான் அது ஒரு ருசி கொடுக்கும், வாசம் வரும், பச்சை மிளகாய் வாசம். நல்லா பச்சை மிளகாய் நல்லா போடுவேன் நான். நல்லா கொதிச்சுட்டு அடக்கா பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சுட்டு கிடக்குது. அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மீனை ஆட் பண்ண போகிறோம். நல்லா அப்போ தான் மீன் நல்லா கொதித்து வேகும். ரொம்ப கரையவும் கூடாது இல்லை. அதனால் கொஞ்சம் நல்லா இறக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மீன் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு வாசமாக. நீங்கள் எந்த முறையில் வைப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். சென்னையில் வேறு மாதிரி வைப்பாங்க, தேங்காய் போடாமல். நாங்கள் திருநெல்வேலியில் தேங்காய் போட்டு தான் வைப்போம். அது ஒரு ருசி. இந்த தாளசத்துக்கும் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம், கருவேப்பிலை போட்டாச்சு. இந்த மீன் குழம்பும் நல்லா கொதித்து வந்தாச்சு. இந்த பக்கம் மீன் ஃப்ரை அது ஒரு பக்கம் நடக்கட்டும். தாளசம் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும், அந்த தாளசம் சட்டிக்குள்ள பொரிக்காஞ்சட்டியில் நம்ம குழம்பு ஊற்றிட்டு அது குழம்புக்குள்ள ஊற்றுங்க. அது ஒரு ருசி, வாசம் வரும். வெறும் தாளசத்தை நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு நல்லாயிருக்கா பாருங்கள். மீன் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டு. என் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை தட்டுங்கப்பா. எல்லாம் லைக்கே வர மாட்டேங்க. லைக் போடுங்க எல்லோரும். வீடியோ பார்த்துட்டு லைக் போடாமல் போகிறீங்க எல்லோரும். அப்புறம் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எந்த மெத்தடில் வைப்பீங்க மீன் குழம்பு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் திருநெல்வேலி மெத்தடில் தான் வைப்பேன். எனக்கு இந்த சென்னை மெத்தடே பிடிக்காது, நான் வைக்கவும் மாட்டேன். நன்றி, வணக்கம்.